Illustration 18 summer. Vanilla and Easfari are partners. Vanilla draws rupees 5,000 at the beginning of each half year. Underline பண்ணிக்கோங்க. Interest on drawings is chargeable at 4% per annum. Calculate interest on drawings for the year ending 31st December 2018 using average period method. ஓகேவா, நம்மளை என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன மெத்தடு? ஆவரேஜ் பீரியட் மெத்தடில். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. ஒவ்வொரு ஹாஃப் இயரோட பிகினிங்லேயும் அவங்க 5,000 வித்ட்ரா பண்ணாங்க. அப்போது யார்? வெண்ணிலான்றவங்க. அப்போது 1 இயருக்கு 6 மந்த்ஸ் சொல்லிட்டு 2 ஹாஃப் இயர்ஸ் வருமாமா. அப்போது 2 தடவை 5,000 வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. அப்போது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் பெர் ஆனம் என்ன? 5,000 into 2 ஹாஃப் இயர்ஸ். ஸோ 10,000 வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. அப்போது இதுக்கான நம்ம ஆவரேஜ் பீரியடை கால்குலேட் பண்ணிக்கிறோம் டேபிள் படி. ஹாஃப் இயரோட பிகினிங்கில், அப்போது ஹாஃப் இயரோட பிகினிங்கில் என்னமா வருது நமக்கு? 9 months ஆவரேஜ் பீரியட் 9. ஸோ 9. அப்போ இஃப் drawings are made at the end of every half year, average period is equal to 9. ஃபார்முலா எழுதிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் drawings is equal to total amount of drawings into rate of interest into average period by 12. அப்போது 1 இயர்க்குரிய அமௌண்ட் 10,000 into rate of interest 4/100 into எவ்வளோ மந்த்ஸ்மா? 9 months. ஸோ 9/12. அப்போது இங்கே பார்த்தோன்னா 3 3s are 9, 4 3s are 12. அதுக்கப்புறம் இந்த 4க்கு என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 100 into 3 is equal to 300. அடுத்தது பார்ட்னர்ஸோட சேலரி அண்ட் கமிஷன். பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சேலரி கமிஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி. இது ரெண்டுமே என்னமா? எக்ஸ்பென்ஸ். பார்ட்னர்ஸ்க்கு ஃபர்ம் வந்து கொடுக்க வேண்டியது இல்லையா? சேலரியும் ஃபர்ம் தான் கொடுக்கணும், கமிஷனும் ஃபர்ம் தான் கொடுக்கணும். அப்போ பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட் டெட்டார், பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்டிகுலர் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டாக இருக்கும், இல்லது கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் எப்போ வரும்? நமக்கு 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது. அப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடாக இருந்தால் கரண்ட் அக்கௌண்ட் வரும், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடாக இருந்தால் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் வரும். அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அடுத்தது இது 2 இப்போ நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ ரெண்டுமே இங்கே எங்கேமா இருக்குது? டெபிட் சைடு இருக்குது. அப்போ 2 இங்கே என்ன ஆகிடும்? கிரெடிட் சைடு வந்துடும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட். Illustration 19 summer. Syed, Samuel and Sudhakar are partners in a firm sharing profits and losses equally. ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களோட ரேஷியோ என்னவாக இருந்திருக்கும்? 1:1:1 இருந்திருக்கும். As per the terms of the partnership deed, Samuel is allowed a monthly salary of rupees 2,000. per மந்த்துக்கு ஒரு சேலரி 2,000 firm கொடுக்குது. அப்போ 1 இயருக்கு 2,000 into 12 months தாம்மா. இப்போ 24,000 சேலரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் சுதாகர் இஸ் allowed a commission of rupees 6,000 per annum. சுதாகருக்கு கமிஷன் வந்து 1 இயருக்கே 6,000 தான். சரியா? 2 பேரும் வெவ்வேறு பார்ட்னர். சாமுவேலுக்கு சேலரி கொடுக்கணும், சுதாகருக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும். For their contribution to the business of the firm, you are required to pass the journal entries. Assume that their capitals are fluctuating. ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட் அப்படிங்கிறனால நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ ஜேர்னல் என்ட்ரியில் கரண்ட் அக்கௌண்ட்ங்கிற வேர்ட் வராது. என்ன மட்டும்தான் வரும்? கேபிட்டல் மட்டும்தான் வரும். இப்போ சொல்யூஷனில் அதுதான் போட்டிருக்காங்கம்மா. சேலரி டு சாம்வேல் எவ்வளோ? 2,000 per month into 12 months 24,000. கமிஷன் டு சுதாகர் வந்து 6,000 per annum. அப்போது நம்ம ரெண்டுத்துக்கு ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். சேலரியும் எக்ஸ்பென்சஸ் தான், கமிஷனும் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படிங்கிற ரூல்ஸ் படி இது வந்து 2 பேரும் வெவ்வேறு பார்ட்னருங்கனால தனித்தனி ஜேர்னல் என்ட்ரியாக போட்டுக்கணும். ஓகேவா? ஒன்றா போட முடியாது. சாம்வேல் சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு சாமுவேல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா அவரோட சேலரி அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். அதனால் சாமுவேல்ஸ் சேலரி அக்கௌண்ட் டேட்டார் டு சாமுவேல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 24,000. அடுத்தது கமிஷன் வந்து யாருக்கு கொடுக்கணும்? சுதாகருக்கு. ஸோ சுதாகர் கமிஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு அது அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் பண்ண போகிறோம். ஏன்னா இது இவருக்கு வருமானம். ஸோ சுதாகர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு சுதாகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போது சேலரியும் டெபிட்டில் தான் இருக்குது, கமிஷனும் டெபிட் சைடு தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே இப்போ இங்கே வந்துடும், கிரெடிட் சைடு வந்துடும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு சாமுவேல் சேலரி அக்கௌண்ட் அண்ட் சுதாகர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட் 24,000 6,000 டோட்டலாக 30,000. அடுத்து பார்ட்னர்ஸ்க்கான கமிஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணுமா? அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியா? கமிஷன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். கமிஷன் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற நெட் ப்ராஃபிட்டில் வந்து
ஒரு பெர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்னொன்று வந்து கமிஷன் ஆஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் எ சச் கமிஷன். அப்போ கமிஷன் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ப்ராஃபிட்டில் சர்டன் பெர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? அப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இங்கே பிஃபோர் இருக்கு இல்லையா, பிஃபோர் சார்ஜிங் கமிஷன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு percentage of commission divided by 100. இப்போ ஒரு 10% கமிஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இப்படி என்ன எழுதுவோம்னா 10/100 போடணும். எப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன்னா. இதுவே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன் அப்படின்னா இங்கே ஃபார்முலாவில் அதே தான் வரணும். என்ன தான் வரணும்? பிஃபோர் கமிஷன் தான் இங்கேயும் வரணும். சரியா? ரெண்டுலேயுமே நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் பிஃபோர்னாலும் பிஃபோர் தான், ஆஃப்டர்னாலும் பிஃபோர் தான், அதில் மாற்றிடக்கூடாது. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்ட்டு இங்கே பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 ப்ளஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். எப்போ? ஆஃப்டர் அப்படின்னா. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்னென்னு போட்டிருப்பீங்க? 10/100 போட்டிருப்பீங்கம்மா. இங்கே வந்து 10/110. ஏன்னா 10% அப்படிங்கிறனால 100 + 10% இஸ் ஈக்குவல் டு 110. இப்போ 20%னா இங்கே என்ன ஆகும்? 20/100 போடுவீங்க. இதுவே இங்கே போட்டிங்கன்னா 20/120. 30னா இங்கே 30/100 போடுவீங்க. இங்கே 30/130. இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? Illustration 20 ma. Murali and Sedu are partners in a firm. Murali is to get a commission of 10% of net profit before charging any commission. எந்த கமிஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட்டில் 10% யாருக்கு கொடுக்கணும்? முரளிக்கு கமிஷன் கொடுக்கணும். And Sedu is to get a commission of 10% on net profit after charging all commission. எல்லா கமிஷனையும் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ப்ராஃபிட்டில் 10% வந்து சேதுவுக்கு கொடுக்கணும். ஓகேவா? இதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முரளிக்கு வந்து நெட் ப்ராஃபிட்டில் வந்து 10% கொடுக்கணும் கமிஷன். எந்த கமிஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி. சேதுக்கு இருக்கிற எந்த கமிஷனாக இருந்தாலும் எல்லா கமிஷனையும் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற நெட் ப்ராஃபிட்டில் 10% நம்ம கொடுக்கணும். Net profit for the year ended 31st March 2019 before charging any commission was rupees 1,10,000. கமிஷன் யாருதுமே சார்ஜ் பண்ணல. அதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்காமோ 1,10,000 இருக்குது. ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் கமிஷன் டியூ டு முரளி அண்ட் சேதுக்குரிய கமிஷனை நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா calculation of commission to முரளி. ஃபஸ்ட்டு முரளிக்கு கால்குலேட் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 10% of net profit before charging any commission தானே. அப்போ ஃபார்முலா என்ன? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு percentage of commission divided by 100. அப்போது இவங்களோட கமிஷனுக்குரிய நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 1,10,000 இருக்குது. இப்போ 1,10,000 எத்தனை பர்சன்டேஜ்மா? 10%. பிஃபோர் அப்படின்னா 10/100 போட்டாவே போதும். அப்போ 10% எவ்வளோ? 11,000. அவ்வளோதான் இவங்களோடது. அடுத்தது கமிஷன் டு சேது. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். எல்லா கமிஷனையும் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ப்ராஃபிட்டில் 10%. அப்போ முரளியோட கமிஷனை கழிச்சதுக்கப்புறம் தானே இருக்கிற ப்ராஃபிட்டை தானே எடுத்துக்கணும். அதனால் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம். அப்போ டோட்டலாக நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருந்தது? நம்மளுக்கு 1,10,000 இருந்தது. அதில் இப்போ எவ்வளோ கமிஷன் போயிடுச்சு? முரளிக்கு 11,000 போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இருக்கிற நெட் ப்ராஃபிட்டை தான் நம்ம எடுத்துக்கணுமா. அந்த லைன் பாருங்கள். சேது இஸ் டு கெட் எ கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். ஆல் கமிஷனை இங்கே எத்தனை பேர் இருக்கார்? ஒருத்தர் தான் இருக்கார், முரளி. அதனால் அவரோட கமிஷனை கழிச்சதுக்கப்புறம் இருக்கிற ப்ராஃபிட்டில் 10% எடுத்தால் போதும். அப்போ சேதுஸ் கமிஷன் இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர், அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன், முரளியோட கமிஷன் கழிச்சதுக்கப்புறம் இன்ட்டு percentage ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100 ப்ளஸ் percentage ஆஃப் கமிஷன். ஏன்னா ஆஃப்டர் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? அப்போது இங்கே எவ்வளோ மார்க் ப்ராஃபிட் இவருக்கு கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட்டில் இப்போ எவ்வளோ தான் இருக்குது? 99,000 தான் இருக்குது. அப்போ 99,000 இன்ட்டு 10/110. ஓகேவா? அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 11 × 9 99. அப்போ இன்னும் ரிமைனிங் 3 0 9,000. அப்போது சேதுக்குரிய கமிஷன் 9,000, முரளிக்குரிய கமிஷன் வந்து 11,000.